13 வீக் ஸ்டோரின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காலையில் எழுந்துச்சுன்னு ஒரு குளிர் ஷேக்கை தட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2-3 சிப் அடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தர்பூசணி இருந்துச்சு, அதை 2 பொழந்துட்டு அது 2-3 பீஸாக போட்டு 100 கிராம் தர்பூசணி 100 கிராம் பப்பாயா எடுத்து தினம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மாடு வெயிலில் கட்டியிருந்தது, அதெல்லாம் பிடிச்சி நெவுலில் கட்டி முடிச்சுட்டு அதுக்கு தேவையான சாப்பாடுலாம் கொஞ்சம் போட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தெரிஞ்ச ஸ்டைலில் ஒரு கலக்கி ஒரு ஆம்லேட் போட்டு ஆம்லேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ கிளம்பி ஜிம்முக்கு வந்தாச்சு. நம்ம வரத வீடியோ இருக்க மறந்துட்டோம், ஸோ அதனால வர மாதிரி நினச்சிக்கோங்க. வந்தோன்னா ரொட்டீன் வார்ம்அப்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீ பார்த்தா 2 மசில் டைம் பண்ணணும். ஒன்று வந்து ஜஸ்ட் இன்னொன்று ட்ரைசெப்ஸ். ஸோ அதனால வார்ம்அப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட்டுக்கு 4 வேரியேஷன், ட்ரைசெப்ஸ் 4 வேரியேஷன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா தம்பிள் பெஞ்ச் பிரஸ், செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இன்டென் தம்பிள் பிரஸ், தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரஸ். இது பார்த்தா கண்ட்ரோல்ட்டு பண்ணணும் 12 to 15 போட்டு முடிச்சுட்டு ஃபோர்த் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா மிடில் ஜஸ்ட் கேபிள் கிராஸ் ஓவர் அதெல்லாம் போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் ட்ரைசெப்ஸ்க்கு 4 வேரியேஷன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரோப் புஷ் டவுன், செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பார் ரோப் புஷ் டவுன், தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஓவர்ஹெட் ரோ எக்ஸ்டென்ஷன், ஃபோர்த் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரோப் புஷ் டவுன். 12 to 15 போட்டு டே ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பக்கத்தில் காஃபி ஷாப் போயிட்டு மனமார ஒரு காஃபி வாங்கி சேசிச்சுட்டு குடிச்சிக்கிட்டே இருந்தோம். அப்போ கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போய் நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம வாங்கி வச்ச வாழைப்பழத்தை ஏதாச்சும் குரங்கு இருந்து தூக்கிட்டு போகணுமா கொஞ்சம் பயம். அவன் பக்கத்தில் இருக்க சொல்கிறான் குரங்கான் தூக்கிட்டு போகுது, அப்படி தூக்கிட்டு போனால் நான் மட்டும் தான் தூக்கிட்டு போவேன், நீ இதை பற்றி ஃபீல் பண்ணாத, உன் வாழைப்பழம் பத்திரமா தான் இருக்கும் அப்படி சொன்னான். அப்போ தான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. சரி ரைட்டாக நினச்சி காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு வாங்கி வச்ச பிரெட் எல்லாம் டோஸ்ட் பண்ணிட்டு அங்கிட்ட ஒரு திருப்பி இங்கிட்ட ஒரு திருப்பி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீஸ் இருந்தது, சீஸ் 2 ஸ்லைஸ் பண்ணிட்டு அது ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பீனட்லாம் தடவி முடிச்சுட்டு வெளியே எடுத்துருந்து சாப்பிட்டா அப்படி டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. நீங்கள் வேணா வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 100 கிராம் சிக்கனு கொஞ்சம் ரைஸை சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வீக் ஒரு ஸ்டோரி இதோட முடிக்கிறது. நெக்ஸ்ட் வீக்கில் நெக்ஸ்ட் ஸ்டோரியை சந்திப்போம். பாய்.